राधे कृष्णा श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। सिंगवेल कुंठम अहोबलम अहोबिलम பகவான் தன் பக்தர்களிடத்துல எப்பேற்பட்ட வாத்சல்யம் வச்சிருக்கான் அப்படின்னு காற்ற ஒரு இடம் அகோபிலம். நமக்கு யாருமே ரொம்ப அன்பு இருக்கு, அக்கறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அன்புக்குரியவர்களை யாராவது கஷ்டப்படுத்துறா, படாத பாடுபடுத்துறா, அவர்களை வாழ விடமாட்டேங்கிறா அப்படின்னா உடனே கோவம் வரும். அப்படியே கொண்டு போட்டுடலாம் போல கோவம் வரும், நமக்கு கிழிச்சு போடணும் வாழ அப்படின்னு. அதேதான் நிருசிம்ம அவதாரம். தன்னுடைய பிரிய பக்தன் பிரகல்லாதன், அவன் நாராயண நாமத்தை சொல்லிட்டு இருக்கான். இத்தனைக்கும் அவனால ஒரு கெடுதல் யாருக்கும் சம்பவிக்கவே இல்லை. இரண்யகசிபுவுக்கு அவன் நாராயணா சொல்றது பிடிக்கல என்ற ஒன்ன தவிர, பிரகல்லாதன் யாரையாவது கஷ்டப்படுத்தினா, அடுத்தவாடைய வாழ்க்கையை கெடுத்தான், இல்லாட்டி ராஜ்யத்துல குழப்பத்தை உண்டு பண்ணான், அந்த மாதிரி எந்த ஒரு குற்றமும் பிரகல்லாதனிடத்திலே இல்லை. ஆனா இரண்யகசிபனுடைய அகம்பாவம் அது எப்படி என்ன கொண்டாடாம நாராயணனை கொண்டாடலாம், அதாவது அவனுடைய பொறாம நாராயணுடைய பெருமையை கெடுக்கணும்னு ஒரு ஆசையா. எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் இல்லையா? மின்மினி பூச்சி போய் சூரியனுடைய பிரபாவத்தை இல்லாம பண்றேன், சூரியன் இருக்கிறதுனால என்னுடைய பிரபாவம் தெரியல, என்னுடைய வெளிச்சம் உலகத்துக்கு தெரியலன்னு சொன்ன எவ்வளவு முட்டாள்தனமோ அதுபோல ஒரு முட்டாள்தனம். அப்படிப்பட்ட அந்த இரண்யகசிபன் இடத்திலேருந்து தன் பக்தனை காப்பாற்றுறதுக்காக வந்தவன் நிருசிம்ம ராமானுஜர். அவ்வளவு அழகா அகோபிலத்துல நடக்கிறார். இந்த பாதம் இமயமலை நன்ன பனியிலையும் குளிர்லையும் நடந்த பாதம், காஷ்மீரம் சாரதா பீடத்துல அந்த மலைகள்லையும் காடுகள்லையும் நதிகள்லையும் நடந்த பாதம். இப்ப அகோபிலத்தினுடைய கடுமையான பாறைகள், கரடுமுரடான பாதை, காட்டு வழி பாதையில பாதுகை கூட இல்லாமல் ஏறின பாதங்கள். நிஜமாவே மகாத்மாக்களுடைய பக்தியும் கருணையும் அவர்களுடைய திட விசுவாசமும் தான் நமக்கு தெய்வத்தினிடத்துல ஒரு பூரண நம்பிக்கையை கொடுக்கிறது. நம்மெல்லாம் சுகவாசி, சரீரத்தை எவ்வளவு சௌக்கியமா வச்சுக்க முடியும்னு பார்த்து 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 அதையே பண்ணிட்டு இருக்கிற ஒரு தேகாத்ம அபிமானிகள் கூட்டம் நாம எல்லாருமே. ஒவ்வொரு நாளும் கவனிச்சு பாருங்க, எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நம் சரீரத்தை சௌக்கியமா வச்சுக்கிறதுக்கான காரியங்களைத்தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கும். இந்த சரீரம் பகவானுடைய சொத்துன்ற சிந்தனை கூட நமக்கு இல்லை. இந்த சரீரம் பகவானுக்காக அர்ப்பிக்கப்பட வேண்டியது, அந்த புத்தி இல்லை. இல்லைன்னு சொல்றேன்னா வரணும்னு அர்த்தம், சரியா? ஆனா ராமானுஜர் நடக்கிறாராம், அகோபில காடுகள்ல நடக்கிறார். நரசிம்ஹா நரசிம்மா நரசிம்மான்னு அவருக்கு எதை பார்த்தாலும் நிருசிம்மமயமாவே தெரியாது. பக்திக்கு அப்படி ஒரு பலம் உண்டு, சரியா? பக்தி நம்ம எதுலயா நன்னா ஆழ்ந்து அப்படியே ஈடுபட்டோம்னா பார்க்கிற இடமெல்லாம் அதுவா தெரியும். சமயத்துல யாராவது வரத்துக்காக எங்கேயோ பஸ் ஸ்டாண்ட்லயோ ஸ்டேஷன்லயோ எங்கேயோ காத்துட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், டக்குன்னு யாரை பார்த்தாலுமே நம்ம காத்துட்டு இருக்கிறவர்கள் வரா போலவே தோணும். அப்புறம் அவ இல்ல அவளை மாதிரியே இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி பக்தி நல்ல பகவத் தியானத்தை தலைச்சு பகவான் அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வந்தோம்னா எந்த பக்கம் எப்படி பார்த்தாலும் பகவத் ரூபமாகவே தெரியும். ரொம்ப அழகா நிருசிம்ம பிரபத்தி ஸ்லோகத்துல சொல்றா, மாதா நிருசிம்ம, பிதா நிருசிம்ம, பிராதா நிருசிம்ம, சகா நிருசிம்ம, வித்யா நிருசிம்ம, திரவிணம் நிருசிம்ம, சுவாமி நிருசிம்ம, சகலம் நிருசிம்ம, இதோ நிருசிம்ம, பரதோ நிருசிம்ம, யதோ யதோ யாஹி
ததோ நிருசிம்ஹ நிருசிம்ஹ தேவாத் பரோ ந கஷ்டித் தஸ்மாத் நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. மாதா நரசிம்மன், பிதா நரசிம்மன். சத்தியம் தானே. பிரகலாதனுக்கு மாதா பிதாவெல்லாம் நரசிம்மா தானே இருந்தா. இரண்யகசிபு அப்பாவா இல்லையே. அவ அம்மாவா அந்த குழந்தையை காப்பாற்ற முடியலையே. அதனாலதான் பகவான் தான் சர்வவித பந்து அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றா. சுவாமி ராமானுஜர் அந்த தியானத்துலதான் அப்படி போயிட்டு இருக்கார். உக்ரஸ்தம்பத்தை காட்டி கொடுத்தார். அதுதான் நிருசிம்மம் அவதாரம் பண்ண இடம்னு சொல்லி சேவிக்கிறார். எழுந்துக்கிறார், திரும்பியும் சேவிக்கிறார், எழுந்துக்கிறார், சேவிக்கிறார். ஆனா நிருசிம்மம் அவதாரம் பண்ண ஸ்தம்பத்தை பார்க்கறது சுலபமான விஷயம் இல்லை. கோட்டி ஜன்ம சுகிருத்தம் வேணும். ஆனா உக்ரமான ஒரு விஷ்ணு, பக்தவத்சலன், பக்த பிரியன் அப்படின்னா நிருசிம்மன். அழகா நடந்து நடந்து கொஞ்சம் எல்லாம் களைச்சு போறார். கரடுமுரடான பாதை, காட்டு வழி பாதை, அனல் வேற ஜாஸ்தி, காட்டு மிருகங்களுடைய சஞ்சாரம் உண்டு. இன்னைக்கே நம்ம ஆள் இல்லாம போனோம் வச்சுக்கோங்க, வழி தப்பி போயிடுவோம். எந்த பக்கம் போகணும்னு தெரியாது. அகோபில மலை ஏறி ஐஷண்டு போறவா, விஷயம் தெரிஞ்சவா கூட போனாதான் நம்ம தெளிவா போக முடியும். இல்லாட்டி காட்டுக்குள்ள எங்கேயாவது உள்ள போய் மாட்டிடுவோம். அடர்ந்த காடு அது. காட்டு மிருகங்கள்லாம், துஷ்ட மிருகங்கள்லாம் அலையும்படியான கோரமான காடு. அதனால அழகா பொறுமையா நடக்கிறா. எங்கெல்லாம் முடியலையோ அங்கெல்லாம் உட்கார்ந்துடுறார்கள். ராமானுஜருக்கும் தெரியும், சம்சாரிகள் சரீரத்தை போஷாக்கா வச்சுக்கிற கூட்டம். அதனால கரடுமுரடான பாதைகள்ல வேகமா நடக்க முடியாது. இத்தனைக்கும் ராமானுஜரோட பல கஷேத்திரங்கள் இவாள்லாம் நடந்திருக்கா, புதுசா நடக்கவா இல்லை. ஆனா சில சில இடங்கள்ல சிரமம்னு ஒண்ணு உண்டு இல்லையா. இப்ப காட்டுக்குள்ளேயே இருக்கிற காட்டுவாசிகள் வச்சுக்கோங்களேன், கட 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 நடந்துருவா. இப்ப சிட்டிக்குள்ள இருக்கிறவாள்லாம் பார்த்தோம்னா கிராமத்துக்குலாம் வந்தா ரொம்ப தூரம் நடக்கிறது கஷ்டம் அப்படின்வா. நம்ம கிராமத்துல போய் எவ்வளவு தூரம் அப்படின்னா நடந்தா ஒரு 15 நிமிஷத்துல போயிடலான்வா. 15 நிமிஷமா நடக்கணும் அப்படின்வா சிட்டிக்குள்ள இருக்கவா. ஏன்னா அப்படி ஒரு பழக்கம். அதனால அங்கங்க உட்கார்ந்துடுறார் சுவாமி ராமானுஜர். அவருடைய வேகத்துக்கு வாழ நடக்கவும் முடியாது. அத்தனை ஒரு வேகம் உண்டு சுவாமி ராமானுஜருடைய நடையில. மனசுல அப்படி ஒரு தாபம், பகவத் சிந்தனை. உக்ரஸ்தம்பம் பக்கத்துல போய் நிக்கணும்னு ஒரு ஆசை. அதே சமயத்துல இந்த சம்சாரிகள் எல்லாம் பத்திரமா கூட்டு போய் இவர்களுக்கு பகவத் தரிசனம் பண்ணி வைக்கணும்ன்ற வைராக்கியம். அழகா உட்கார்ந்துடுறார் ராமானுஜர். பிரகலாதன் சொல்லிட்டான், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்மநிவேதனம் அப்படின்னு நவவித பக்திய பிரகலாதன் சொன்னா. நன்னா பிரார்த்திச்சுக்கோங்கோ, நவவித பக்தி வேணும்னு பிரார்த்திச்சுக்கோங்கோ. நிருசிம்மனுக்கு பிடிச்ச பிரகலாதன் போலே நாம வாழணும்னு பிரார்த்திச்சுக்கோங்க. ஏன்னா பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், இல்லாட்டி கூட இருக்கிறவாளுக்கு பிடிக்கிற மாதிரி வாழ வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. இப்ப ஏதான ஒரு கல்யாணம் காட்சி வச்சுக்கோங்களேன், சரி ஏதான ஒரு ஆடையை உடுத்திட்டு போனா போதும், அவ போகணும் அவ்வளவுதானே முக்கியம் அப்படின்னு நம்ம யாரும் நினைக்கிறது இல்லை. நல்ல ஆடையை உடுத்திட்டு போகணும், அவள்லாம் தப்பா நினைச்சிடப்படாது. இப்படி பலவிதமான சிந்தனைகள் நமக்கு உண்டு இல்லையா. கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். நம்ம அன்புதானே முக்கியம் அப்படின்னு ஏதோ ஒரு சாதாரண வீட்டுல உடுத்திக்கிற ஒரு படவையெல்லாம் உடுத்திட்டு போயிடுறோமா? கிடையாது இல்லையா. அப்ப மற்றவாளுக்காக அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம நடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடுறது பாருங்க. அதுக்கப்புறம் கர்ம வினைகள், இயற்கை, இதுக்காகலாம் தான் நம்ம நிர்பந்தத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப பகவத் பிரீத்தியர்த்தமா ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாமா? அழகா சொல்றார் ராமானுஜர், பகவத் பிரீத்தியர்த்தமா வாழணும். பிரகலாதன் பகவானுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தான். எப்பொழுதும் பகவத் தியானம், பகவன் நாம ஜபம். அவ அப்பா அவனுக்கு கெடுதல் பண்ணா கூட தப்பா எடுத்துக்கிறார், அது ஒரு விஷயம் இல்லையா. அத்வேஷ்டா சர்வபூதானாம், அதாவது யார்கிட்டையும் வெறுப்பில்லாத ஒரு பாவம். அதாவது நமக்கு கஷ்டப்படுத்தாத இடத்துல வெறுப்பு வரலன்னா பெரிய விஷயம் இல்லை. நம்மளை கஷ்டமே படுத்தினாலும் அவர்களிடத்துல வெறுப்பு இல்லாம வாழணும். அப்படி ஒரு பாவம் பிரகலாதனுக்கு. அதனால பிரகலாதனுக்காக பகவான் பரிஞ்சுண்டு வராராம்.
தன்னை காப்பாத்திக்கிறதுக்கான, தன்னை சௌக்கியமா வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியையும் பிரகல்லாதன் பண்ணல. ஏன்னா பகவான் கீதையில சொல்றான், அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏஜனா பர்யுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு. என் ஒருவனை நினைச்சுட்டு இருந்தா போதும் உன்னுடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு கேரண்டி பகவான் கொடுக்கிறான். பிரகல்லாதனுக்கு அதை நல்லா இறுக்கி பிடிச்சு வச்சுட்டு இருந்தான். சுவாமி என்ன காப்பாற்றுவார், என்ன கைவிட மாட்டார், எனக்கு நடக்கிறது எல்லாம் சுவாமிக்கு தெரியும், அப்ப என்னை காப்பாற்ற வேண்டியது சுவாமியுடைய பொறுப்பு அப்படின்னு தைரியமா அவன் பாட்டுக்கு பக்தி நாம ஜபத்தை ஜம்முன்னு பண்ணிட்டு இருந்தான். அதனால என்ன ஆயிடுத்துன்னா, அவனுடைய பெத்த அப்பா பெத்த அம்மா எல்லாம் கூட அவனை கண்டுக்காத பொழுது கூட, அவனை கஷ்டப்படுத்தியும் கூட நரசிம்மர் மாதாவா பிதாவா இருந்து அவனை காப்பாத்திட்டார். மாதான்று சிம்ஹ பிதான்று சிம்ஹ பிராதான்று சிம்ஹ சகா நிருசிம்ஹ. அவனுக்கு பிராதா சகோதரன் யாருன்னா நரசிம்மன், அவனுக்கு ஃப்ரெண்டு யாருன்னா நரசிம்மன். ஏன்னா யாரும் அவன்கிட்ட பழக மாட்டேங்கிறான், பந்த பசங்களையும் அவனோட சேர விட மாட்டேங்கிறான். அசுர பயல்கள்லாம் அவனோட சேர்ந்து கெட்டு போயிடுவான்னு சொல்லி அவனை சேர விட மாட்டேன். நினைச்சு பாருங்க, நம்ம கூட பேசுறதுக்கு ஆளே இல்லை, நம்மளை கொலை பண்றதுக்கு ஆள் முயற்சி பண்ணிட்டே இருக்கா, நம்மளை கொண்டு ஜெயில வச்சிருக்கா. 5 வயசு குழந்தை, நம்மளாம் வளர்ந்துட்டோம். ஒரு 5 வயசு பிள்ளை யாரும் பேசாம வீட்டுல ஒரு மூலையில் எப்படி உட்கார வச்சிருக்கா, மிரட்டின்டே இருக்கா. அப்ப அந்த குழந்தை நிலைமை எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அந்த ஒரு ஸ்திதியில கூட பிரசன்னமா இருந்தானா பிரகல்லாதன். எனக்கு என்ன, என் கூட என் சுவாமி இருக்கா. மாதான்று சிம்ஹ பிதான்று சிம்ஹ பிராதான்று சிம்ஹ சகான்று சிம்ஹ. குழந்தைகளுக்கெல்லாம் எல்லாரும் கூட்டமா இருந்தா அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், தனியா இருந்தா அதுக்கு பிடிக்காது. எல்லாரும் சுத்தி வர தன் கூட மனுஷா இருக்கணும்னு ஆசைப்படும். இவனுக்கு யாருமே இல்லை, ஆனா அத்தனையுமாக நிருசிம்மம் இருந்தா. பாம்பை கொண்டு பிரகல்லாதனை கடிக்க வைக்கிறா. சுத்தி வர பாம்பெல்லாம் படம் எடுத்து சீரின் இருக்கு. ராஜநாகம் கருநாகம் எல்லா பாம்பும், கொடிய விஷங்களுடைய பாம்புகள்லாம் அவனை சூழ்ந்து படம் எடுத்துட்டு இருக்கு. பிரகல்லாதன் பாட்டுக்கு அழகா நாராயண நாமத்தை ஜபிச்சுட்டு இருக்கான். அப்ப கூட பகவான் இருந்தா தானே தைரியம் வரும். அதான் மாதான்று சிம்ஹ பிதான்று சிம்ஹ பிராதான்று சிம்ஹ சகான்று சிம்ஹ வித்யா நிருசிம்ஹ திரவிணம் நிருசிம்ஹ. நிருசிம்ஹ அப்படின்னு நரசிம்மன் சொல்ல மாட்டான், நிருசிம்ஹ சம்ஸ்கிருதத்துல நரசிம்மன்னு சொல்றது உண்டு. வித்யா நிருசிம்ஹ எதிரா மேலான படிப்புனா தெய்வத்தை பத்தி உணர்றதுதான், அதான் பிரம்ம ஞானம்னு சொல்லுவோம். அவனுக்கு நன்னா தெரியும் நாராயணன் தான் வித்யை, அதனால வித்யா நிருசிம்ஹ திரவிணம் நிருசிம்ஹ. சொத்து யாரானா நரசிம்மன் தான். சுவாமி நிருசிம்ஹ சகலம் நிருசிம்ஹ. அவனுக்கு சுவாமி யாரும் நரசிம்மன், அவனுக்கு சகலம் என்னடான்னா நரசிம்மன் தான். மாதா பிதா பிராதா சகா வித்யா திரவிணம் சுவாமி சகலம். இதெல்லாம் பார்த்தா 8 வார்த்தை, கூட கூட நிருசிம்ம, அவ்வளவுதான். மாதா நிருசிம்ஹ பிதா நிருசிம்ஹ, அப்புறம் பிராதா நிருசிம்ஹ சகா நிருசிம்ஹ வித்யா நிருசிம்ஹ திரவிணம் நிருசிம்ஹ சுவாமி நிருசிம்ஹ சகலம் நிருசிம்ஹ. அப்ப எல்லாமாவே பிரகல்லாதனுக்கு பகவானே இருந்தார். அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய மாதா பிதா பிராதா சகா வித்யா திரவிணம் சுவாமி சகலம் எல்லாம் நரசிம்மர் தான். உடம்ப கூட எல்லாம் சரி பண்ணிடுவார். போலாமா அப்படின்னார் கம்பீரியமா. உடனே எல்லாரும் சுவாமி போலாம் அப்படின்னு. உடனே ராமானுஜன் நடக்கிறார், நரசிம்ஹா நரசிம்ஹா நரசிம்ஹா. கூட வந்த பக்தாலாம் அப்படி ஜபிக்க ஆரம்பிச்சுட்டா. மாதா நிருசிம்ஹ பிதா நிருசிம்ஹ பிராதா நிருசிம்ஹ சகா நிருசிம்ஹ வித்யா நிருசிம்ஹ திரவிணம் நிருசிம்ஹ சுவாமி நிருசிம்ஹ சகலம் நிருசிம்ஹ. மாதா நிருசிம்ஹ பிதா நிருசிம்ஹ பிராதா நிருசிம்ஹ சகா நிருசிம்ஹ வித்யா நிருசிம்ஹ திரவிணம் நிருசிம்ஹ சுவாமி நிருசிம்ஹ சகலம் நிருசிம்ஹ. மாதா நிருசிம்ஹ பிதா நிருசிம்ஹ பிராதா நிருசிம்ஹ சகா நிருசிம்ஹ வித்யா நிருசிம்ஹ திரவிணம் நிருசிம்ஹ சுவாமி நிருசிம்ஹ சகலம் நிருசிம்ஹ மாதா நிருசிம்ஹ. அப்படி ஜம்முன்னு ஜபிக்கிறார். அழகா ராமானுஜன் நடந்து 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 அழகா இன்னும் கொஞ்ச தூரத்துல உக்ரஸ்தம்பம். ராமானுஜன் அப்படி ஜம்முன்னு உக்காந்தா. எல்லாருக்கும் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது. ஏன்னா மலை ஏறணும் இல்லையா, மலை பாதையில வேற ஏறணும். கரடு முரடான பாதை, பாறையில ஏறி இறங்கணும். அங்க
கீழே பூச்சி எல்லாம் ஓடுறது, திடீர் நடுவில் பாம்பெல்லாம் ஓடுறது, மிருகங்கள்லாம் அங்கங்க சப்தம் போடுறது. ராமானுஜர் பாட்டுக்கு அப்படியே பிரகல்லாதன் மாதிரி வீரமா தைரியமா போயிட்டு இருக்க. ஒரு இடத்துல உக்காந்தா, பக்த ஜனங்கள்லாம் அப்படியே உக்காந்தா. இப்படி ராமானுஜர் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தார், உக்ரஸ்தம்பத்தை பார்த்தார். உக்ரஸ்தம்பத்தை பாருங்க, கண் படைச்ச பயம் என்னடான்னா அந்த உக்ரஸ்தம்பத்தை பார்க்கறது, நரசிம்மர் வெளில வந்த இடத்த பார்க்கறது. ஏன்னா யசோதா மாதா கேள்விப்பட்டிருக்கும், தேவகி மாதா கேள்விப்பட்டிருக்கும், கௌசல்யா மாதா கேள்விப்பட்டிருக்கும். எல்லாம் மண்ணு புகழ் கௌசலை தன்மணி வயிறு வாய்த்தவனே என்றும் என்ன தவம் செய்தனை யசோதான்னு சொல்றோம். அவள்லாம் பார்க்க முடியறது இல்லை, பெரிய தவம் எல்லாம் பண்ணணும். ஆனா நரசிம்மனை பெற்ற அம்மாவை பார்க்கறதுக்கு தவமே வேண்டாம். அகோபிலம் போனாலே அந்த கம்பத்தை பார்த்துடுறோம், அது பெரிய ஆசீர்வாதம் தானே. வேற எந்த அவதார மூர்த்தியினுடைய அம்மா அப்பாவை நம்ம பார்க்க முடியாது. புராண இதிகாசங்கள்ல படிக்கிறதோட சரி, கேட்கறதோட சரி, தியானம் பண்ணி சில பேர் பார்க்கலாம். ஆனா அகோபிலத்துல நிருசிம்மரை பெற்ற அம்மா இந்த கம்பத்தை பார்க்கறது அவ்வளவு சுகம். ஒரே ஒரு கஷ்டம், மலை ஏறணும், அவ்வளவுதானே ஒழிய. அது என்ன ஆச்சரியம்னா, அந்த ஸ்தம்பம் வெளியிலேன்னு எங்கிருந்து பார்த்தாலும் தெரியாது. இந்த மலைக்குள்ள நடந்து போனாதான் இந்த ஸ்தம்பம் தெரியும். வெளியிலேருந்து எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும், எனக்கு தெரிஞ்சு நான் அகோபிலம் போகும்போது பார்த்தேன், எங்கேயா தெரியறதா தெரியறதா தெரியறதா, எந்த இட ரூபத்திலேருந்து பார்த்தாலும் பெருசா ஒண்ணுமே தெரியாது. அதான் அதிசயம். ஆனா உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு அந்த நரசிம்மத்தினுடைய கம்பம். அழகா நரசிம்மர பெற்ற அந்த கம்பத்தை பாருங்க, பரமபாகியம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். ஏன்னா லக்ஷ்மணனா ராமனோட வந்து தரிசனம் பண்ண கம்பம், பலராமனா வந்து தரிசனம் பண்ண கம்பம். திரேதாயுகத்துல பார்த்துட்டார், துவாபரயுகத்துல பார்த்துட்டார், இப்ப கலியுகத்துல ராமானுஜரா வந்து பார்க்கிறார். உடனே எல்லாரையும் பார்த்து சொன்னார், மாதா நிருசிம்ஹ, பிதா நிருசிம்ஹ, பிராதா நிருசிம்ஹ, சகா நிருசிம்ஹ, வித்யா நிருசிம்ஹ, திரவிணம் நிருசிம்ஹ, சுவாமி நிருசிம்ஹ, சகலம் நிருசிம்ஹ அப்படின்னா எல்லா ஜனங்களும் கை கூப்பிட்டார்கள், எதிராஜரை சேவிச்சார்கள். உடனே ஆச்சரியமா எதிராஜர் சொன்னார், இதோ நிருசிம்ஹ பரதோ நிருசிம்ஹ, யதோ யதோ யாகி ததோ நிருசிம்ஹ, நிருசிம்ஹ தேவாத் பரோ ந கஷ்டித், தஸ்மாத் நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. அழகா அடுத்து சொன்னார் ராமானுஜர், இதோ நிருசிம்ஹ பரதோ நிருசிம்ஹ. இங்கேயும் நரசிம்மன், எங்கேயும் நரசிம்மன். இந்த பூமி முழுக்க நரசிம்மன் இருக்கான். பிரகல்லாதனுக்காக பூமி முழுக்க வியாபிச்சுட்டு இருந்தாராம். பரலோகத்திலையும் நரசிம்மன் இருக்கார். இதோ நிருசிம்ஹ பரதோ நிருசிம்ஹ, யதோ யதோ யாகி ததோ நிருசிம்ஹ. எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் நரசிம்மர் இருக்க. யார் பக்தனும் இந்த பக்தால கஷ்டப்படுத்துறவாளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்காக பக்தர்கள் எங்க போறாளோ அங்கெல்லாம் நரசிம்மர் இருக்கார். சாதாரணமா நம்ம வீட்டு வாசப்படியில உட்காராத, வாசப்படியில உட்காருவாளா அப்படின்னு வேண்டாம், நரசிம்மஸ்தானம்னு. நரசிம்மர் அவதாரம் பண்ணது என்னமோ அகோபிலத்துல இரண்யகசிபுடைய வீட்டு வாசப்படியில உட்கார்ந்து அவனுக்கு இடிச்சார். ஆனா நாம எங்கேயோ இருப்போம், ஆனா நம்ம வீட்டு வாசப்படி கூட வாசப்படியில் உட்காராத நிருசிம்மஸ்தானம். அப்ப இதோ நிருசிம்ஹ ததோ நரசிம்ஹ பரதோ நரசிம்ஹ, யதோ யதோ யாகி ததோ நிருசிம்ஹ. இங்க நரசிம்மர், நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நரசிம்மம் இருக்க. இங்கேயாவது ஒரு ஸ்தம்பத்தை பார்த்தா நரசிம்ம பக்தாளுக்கெல்லாம் ஹா, இந்த மாதிரி ஸ்தம்பத்திலேருந்து தானே சுவாமி வந்தா. யதோ யதோ யாகி ததோ நிருசிம்ஹ. உடனே பக்தாளுக்கெல்லாம் கண்கள்ல ஆனந்த பாஷம். ராமானுஜர் சொல்ல சொன்னார் ஜோரா, இதோ நிருசிம்ஹ பரதோ நிருசிம்ஹ, யதோ யதோ யாகி ததோ நிருசிம்ஹ, இதோ நிருசிம்ஹ பரதோ நிருசிம்ஹ, யதோ யதோ யாகி ததோ நிருசிம்ஹ. இதுல பார்த்தோன்னா யதோ இதோ பரதோ, இந்த மூணு வார்த்தை பதில் நிருசிம்ம நிருசிம்ம தான். இதோ நிருசிம்ஹ பரதோ நிருசிம்ஹ, யதோ யதோ யாகி ததோ நிருசிம்ம. நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் சொன்ன ராமானுஜர் அழகா சொன்னார். அவ்வளவு வசதி நரசிம்மர். பிரகல்லாதன் கதறான், அப்பா அந்த பாடுபடுத்துறான். ஆனா அதுக்கெல்லாம் கதறலையா, பகவானுடைய கிருப தாங்காம கதறான். திடீர்னு அழறான், திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு ஆனந்தமா ஆடுறான், எல்லாம் பண்றான் பிரகல்லாதன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. சுவாமி ராமானுஜர் சொன்னார், பகவத் தியானம் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு உன் கடமைய பண்ணிட்டு வாழ்ந்துட்டு வா, மற்றதெல்லாம்
பெருமாள் பார்த்துப்பார். பூரண சரணாகதிக்கு சரியான எடுத்துக்காட்டு அப்படின்னா பிரகல்லாதன். பூரண சரணாகதி பண்ணா வருத்தப்படப்படாதுன்னு சாஸ்திரம். எப்படி வருத்தப்படலாம்? வருத்தப்பட்டுட்டோம்னா பகவான் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஒரு சின்ன மொபைல் போன்லாம் நம்புறோம், அலாரம் வச்சா அடிக்கும், 5 மணிக்கு என்ன எழுப்பும், எத்தனையோ விஷயங்களை நம்புறோம். உடம்பு இல்லையா ஒரு மருந்து சாப்பிட்டா சரியாடுன்னு நம்புறோம். அந்த மருந்து யாரோ கொடுத்தா, அந்த மருந்து யார் மேனுபேக்சர் பண்ணா நமக்கு தெரியாது. யாரும் நம்மள தியானம் பண்ணி அந்த மருந்தை பண்ணல, எல்லாரும் வியாதிய தியானம் பண்ணி தான் மருந்து பண்ணிருக்கா. இப்ப தலைவலிக்கு ஒரு மருந்து இருக்கு வச்சுக்கோங்களேன். தலைவலிக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்னால தலைவலி வரும், இதற்குரியதான மருந்து இது, இதை சாப்பிட்டா இந்த ரியாக்ஷன்ல இந்த தலைவலியோ உடம்பு வலியோ ஜுரமோ ஏதாவது சரியா போகும். நல்லா கவனிச்சு பாருங்க, மனிதர்களை சிந்தனை பண்ணி மருந்து இல்ல, வியாதிய சிந்தனை பண்ணி மருந்து. அப்ப அதை சாப்பிட்டாலே சரியாகும், அதை டாக்டர் கொடுத்தா சரியாகும்னா நம்புறோம்னா, அந்தர்யாமியா இருக்க நிருசிம்மன் காப்பாற்ற மாட்டானா? பகவான் காப்பாற்ற மாட்டானா? நம்முடைய கெட்ட பழக்க வழக்கங்களை மாற்ற மாட்டானா? நம்முடைய சிந்தனையை சரி பண்ண மாட்டானா? நம்முடைய புத்தியை சரி பண்ண மாட்டானா? நம்முடைய வியாதியை சரி பண்ண மாட்டானா? நம்முடைய குடும்பத்தை சரி பண்ண மாட்டானா? நம்முடைய அகம்பாவத்தை சரி பண்ண மாட்டானா? நம்முடைய பெருமையையும் மமகாரத்தையும் சரி பண்ண மாட்டானா? சரி பண்ணுவான். பிரகலாதன் அப்படி ஒரு நம்பிக்கை. அதுவும் என்னடான்னா, இப்ப நமக்கெல்லாம் தொடர்ந்து கஷ்டம் வந்துட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், சத்தியமா பகவான் மேல ஒரு நம்பிக்கை குறைவுன்றது நிச்சயமா வந்துடும். இத்தனை கஷ்டத்துக்கு நடுவிலையும் பிரகலாதனுடைய நம்பிக்கை மாறல, குறையல, கூடிண்டே போகிறதான். கஷ்டம் அதிகமாக மனசு விட்டு போகும். இதுதான் உலகத்தினுடைய சுபாவம். ஆனா கஷ்டம் அதிகமாக பிரகலாதனுக்கு நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் பணிவும் பக்தியும் நாம ஜபமும் கூடிண்டே போகிறதா. இப்ப உடம்புல வியாதி கூடிச்சுன்னா என்ன ஆகும்? பலகீனமாகும், உடம்பு களைச்சு போகும், மனசு விட்டு போகும். இதானே இயல்பு. ஏன்னா வியாதின்றது உடம்புக்கு ஒவ்வாத ஒண்ணு. அது மாதிரிதானே கஷ்டம், கவலை, பிரச்சனை, அவமானம் இதே டெய்லி நடந்துட்டு இருந்தா நிச்சயமா மனசுல ஒரு விரக்தி வந்துடும். வைராக்கியம் வராது, விரக்தி நடப்பு, என்ன வாழ்க்கை என்னவோ போ அப்படின்னு தோணிப்பாடு. ஆனா பிரகலாதனுக்கு இன்னும் இன்னும் பக்தி, நாமஜபம், ஸ்ரத்தை, வினயம், நம்பிக்கை கூடிண்டே போகிறதா. ராமானுஜர் சொல்லி கண்கள்ல கண்ணீர் வழிகிறது இருக்கு. அந்த நம்பிக்கை வர வேண்டாமா? அப்படி ஒரு பக்தி பண்ண வேண்டாமா? அப்படி ஒரு நாமஜபம் பண்ண வேண்டாமா? இதோ நிருசிம்ஹ பரதோ நிருசிம்ஹ யதோ யதோ யாஹி ததோ நிருசிம்ஹ நிருசிம்ஹ தேவாத் பரோ ந கச்சித். நரசிம்மனை காட்டிலும் மேலான தெய்வம் உண்டா? இல்ல, கிடையவே கிடையாது. தஸ்மாது நிருசிம்ஹம் சரணம் பிரபத்திய. அதனாலே நரசிம்மனுடைய சரணங்கள்ல பிரபத்தி பண்றேன், சரணாகதி பண்றேன். மாதா நிருசிம்ஹ பிதா நிருசிம்ஹ பிராதா நிருசிம்ஹ சகா நிருசிம்ஹ வித்யா நிருசிம்ஹ திரவிணம் நிருசிம்ஹ சுவாமி நிருசிம்ஹ சகலம் நிருசிம்ஹ இதோ நரசிம்ஹ பரதோ நிருசிம்ஹ யதோ யதோ யாஹி ததோ நிருசிம்ஹ நிருசிம்ஹ தேவாத் பரோ ந கஷ்டித் தஸ்மாத் நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. ராமானுஜர் சொன்னார். அதனால நரசிம்மன் இறுக்கி பிடிச்சுக்கோங்க. பிரகலாதனை காப்பாத்த நரசிம்மன் இப்பயும் இந்த காட்டுல இருக்கா. நம்ம பேசுறத கேட்டு இருக்கார், நம்ம கூட நடந்து இருக்கார், நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கார், நம்ம சுவாசிக்கிற காத்துல இருக்காரு. எல்லாருக்கும் நல்ல ஒரு தைரியம் வந்து சுவாமி ராமானுஜர் வாங்க போலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சுட்டார். வேகமா சொல்லியாச்சும் நடந்து ஆகணும், அவ்வளவுதான். ஆச்சாரியன் சொல்லியாச்சுன்னா கேட்டுதான் ஆகணும், ரெண்டாவது வார்த்தையே கிடையாது. நம்ம எல்லாம் என்ன ஆச்சு, நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம்னு சொல்லிடுவோம். ஏன்னா சரீரத்து மேல அப்படி ஒரு அபிமானம். நம்ம அந்த உக்ரஸ்தமம் போகிறதுக்குள்ள உயிர் போயிடுச்சுன்னா அதுல மட்டும் அபிமானம் கண்ட இடத்துல வச்சிடும். எதுக்கெல்லாமோ அபிமானம், யார் யார் மேலேயும் அபிமானம், அல்ப விஷயத்துக்கெல்லாம் அபிமானம். சுவாமி மேல எல்லாம் அபிமானம் வைக்கணும். ராமானுஜர் கேட்க அவர் கிளம்பி போயிட்டு இருக்காரு, பின்னாடியே கிடுகிடுன்னு ஓடுறா. சிஷ்யாலாம் ஜபிச்சுண்டே மாதா நிருசிம்ஹ பிதா நிருசிம்ஹ பிராதா நிருசிம்ஹ சகா நிருசிம்ஹ வித்யா நிருசிம்ஹ திரவிணம் நிருசிம்ஹ சுவாமி நிருசிம்ஹ சகலம் நிருசிம்ஹ இதோ நிருசிம்ஹ பரதோ நிருசிம்ஹ யதோ யதோ யாஹி ததோ நிருசிம்ஹ நிருசிம்ஹ தேவாத் பரோ ந கஷ்டித் தஸ்மாத் நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. மாதா நிருசிம்ஹ
पिता नृसिंह भ्राता नृसिंह सखा नृसिंह विद्या नृसिंहो द्रविणम नृसिंह स्वामी नृसिंह सकलम नृसिंह इतो नृसिंह परतो नृसिंह यतो यतो याहि ततो नृसिंह नृसिंहदेवात् परो न कश्चित् तस्मात् नृसिंहं शरणं प्रपद्ये तस्मात् नृसिंहं शरणं प्रपद्ये 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 ராமானுஜர் அப்படி வேக வேகமா சொல்லிட்டு வேக வேகமா நடக்கிறார். பக்தாளும் கூட ஓடுறார்கள். அழகா வந்தாச்சு அந்த உக்ரஸ்தம்பத்துக்கு கீழே அது நிக்கிறார். ராமானுஜர் அப்படி பார்க்கிறார். நேர நிக்கிற மேல ஏறல. அப்படி வந்தார். அப்படி கை கூப்பினார். கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். இந்த உக்ரஸ்தம்பத்தினுடைய மலை அப்படியே தொட்டு பார்த்தா சேர்ந்த மலை தான். ஆனா உக்ரஸ்தம்பம் நேர் கீழே நிக்கிறார். அப்படியே மனசு என்னமோ பண்ணிட்டு அப்படியே சாஞ்சிண்டார் அந்த உக்ரஸ்தம்பத்து மேல சுவாமி ராமானுஜர். கண்கள்ல கண்ணீர் வழியறது. மயிர்கால்கள் குத்திண்டு நிக்கிறது. அழுதுண்டே புலம்ப ஆரம்பிச்சுட்டார் ராமானுஜர். மாதா நிருசிம்ஹ பிதா நிருசிம்ஹ भ्राता नृसिंह सखा नृसिंह विद्या नृसिंहो द्रविणम नृसिंह स्वामी नृसिंह सकलम नृसिंह इतो नृसिंह परतो नृसिंह यतो यतो याहि ततो नृसिंह नृसिंह देवात् परो न कश्चित् तस्मात् नृसिंहं शरणं प्रपद्ये नृसिंहं शरणं प्रपद्ये ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானுதலே. அப்படியே அழறார் ராமானுஜர். பக்தாளுக்கெல்லாம் மேனி சிலிர்த்தது. அப்ப அந்த உக்ரஸ்தம்பத்தினுடைய சாநித்தியம் எப்படி இருந்தா இப்படி ராமானுஜரை உருக்கிறது. ராமானுஜர் இப்படி தடவரா நரசிம்ஹா 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 நரசிம்ஹான். சிஷ்யாளுக்கெல்லாம் என்ன சொல்றது எல்லாம் அவளும் நரசிம்ஹா நரசிம்ஹா நரசிம்ஹம் சரணம் பிரபத்யே நரசிம்ஹம் சரணம் பிரபத்யே நரசிம்ஹம் சரணம் பிரபத்யே நரசிம்ஹம் சரணம் பிரபத்யே நரசிம்ஹம் சரணம் பிரபத்யேன்னு ஜபிக்க ஆரம்பிச்சுட்டார். ராமானுஜர் சொன்னார், ஓ இதுதான் உக்ரஸ்தம்பம் பாருங்கோ மேல இருக்குன்னு அந்த பெரிய பில்லர் அவர் அடிவாரத்தில் நின்று இருக்கா. அப்படியே எல்லாரும் தொட்டு தொட்டு சேவிக்கிறா. நிறைய பேர் ராமானுஜர் திருவடியை பிடிச்சுன்னு ஓன்னு அழுதா. காட்டி கொடுத்துட்டாரே. சிம்ம அவதாரம் நடந்த அகோபிலத்துக்கு அழிச்சுட்டு வந்து எந்த ஸ்தம்பத்திலேருந்து சுவாமி ஆவிர்பவிச்சாரோ அந்த ஸ்தம்பத்தை கண்ணால பார்க்க வச்சுட்டார். கையில தொட வச்சுட்டாரு. விளையாட்டா விளையாட்டம் அந்த ஸ்தம்பத்தை தொற்ற முடியுமா? பேர்பட்ட பலமுடைய ஸ்தம்பம். எல்லாரும் தொட்டா. அப்படியே ராமானுஜ அமைதியா நின்று இருந்தா. நரசிம்மா 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 எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருந்தா. ராமானுஜ அப்படி நடந்தா. உக்ரஸ்தம்ப பழியில தான் அப்படி போகணும். அழகா அங்க ரத்த குண்டம், ஆச்சரியமான ரத்த குண்டம். அப்படி ராமானுஜர் பார்த்தார். கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். மயிர்கால்கள் குத்தென்று நின்னது. அப்படி சேவிச்சார். ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு இந்த உக்ரஸ்தம்பத்துக்கு கீழே ரத்த குண்டத்துக்கு பக்கத்துல நாம ராமானுஜரோட தங்குறோம். அழகா ஜபிங்கோ. மாதா நிருசிம்ஹ பிதா நிருசிம்ஹ भ्राता नृसिंह सखा नृसिंह
வித்யா நிருசிம்ஹோ திரவிணம் நிருசிம்ஹ சுவாமி நிருசிம்ஹ சகலம் நிருசிம்ஹ இதோ நிருசிம்ஹ பரதோ நிருசிம்ஹ யதோ யதோ யாஹி ததோ நிருசிம்ஹ நிருசிம்ஹ தேவாத் பரோ ந கஷ்டித் தஸ்மாத் நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே. ராமானுஜரோட நடந்து வந்திருக்கோம். ரத்தகுண்ட தீர்த்தத்தை நல்லா ஸ்வீகரிச்சுப்போம். நிம்மதியா ராமானுஜர் திருவடி வாரத்துல உக்ரஸ்தம்பத்தில் நிழல்ல தூங்குறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு ஜபிப்போம். அப்ப உக்ர நரசிம்மன் நமக்கு கிருபா நரசிம்மனா காட்சி கொடுப்பான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நிச்சயமா ஜபிப்போம். ராமானுஜர் மலையேறி வந்திருக்கார். ஒரு பாதங்கள் எல்லாம் பிடிச்சு விடுவோம். அழகா ராமானுஜர் விரல் எல்லாம் சொடுக்கெடுப்போம். ராமானுஜர் அப்படியே மீனி சிலிர்த்திருக்கார். உடம்பெல்லாம் வியர்த்து வழியறது. அழகா விசிறி கொண்டு ராமானுஜருக்கு வீசுவோம். ராமானுஜர் பக்கத்துல உட்கார்ந்து ஜபிப்போம். நாளைக்கு பொழுது நல்ல பொழுது ராமானுஜரோடு அகோபிலத்துல உக்ரஸ்தம்பத்துக்கு கீழே ஆச்சரியமான ரத்தகுண்டத்துக்கு பக்கத்துல நாம பொழுது விடிய போறோம். இன்னைக்கும் அகோபிலம் தான். எத்தனை நாள் அகோபிலம் எனக்கு சொல்ல தெரியல. ராமானுஜர் எத்தனை நாள் ஆசைப்படுறாரோ அத்தனை நாள் அகோபிலத்துல நாம் இருப்போம். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இருந்துட்டு தானே இருக்கும். கொஞ்சம் மனசும் உடம்பும் ராமானுஜரோடவே இருக்கட்டுமே. ராதே கிருஷ்ணா. சர்வத்திர ராமானுஜநாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.